டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பயனுள்ள மூலிகையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செங்கொடிவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிவேலியில் தாவரத்தில் சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் சொல்லுவோம். இந்த செங்கொடிவேலியை பொறுத்தவரையிலும் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம். அதோட பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சிவப்பான சிறு சிறு பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். மணற்பாங்கான பூமிகளில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த தாவரத்துடைய மருத்துவ குணமே தெரியாமல் நிறைய இடங்களில் இந்த அழகான பூக்களுக்காக வளரக்கூடிய ஒரு தாவரமாக இந்த செங்கொடிவேலி இருக்கிறது. இந்த செங்கொடிவேலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதோட வேரை மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற குணம் உண்டு. ஆனால் அந்த வேர் அதிகமான நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நச்சுத்தன்மை மிக அதிகமாகும் போது சில நேரங்களில் சரியாக சுத்தப்படுத்தாமல் இந்த செங்கொடிவேலியை நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் அரிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கொடிவேலியுடைய அந்த வேரை எடுத்து ஒரு பெரிய பாத்திரம் நிறைய சுண்ணாம்பு தண்ணீரை வைக்க சொல்கிறாங்க. அந்த சுண்ணாம்பு தண்ணீரில் 7 நாட்கள் இந்த செங்கொடிவேலியுடைய வேரை போட்டு ஊற வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அதை வெயிலில் காய வைத்து வெடித்து நம்ம மருந்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது பாரம்பரிய மருத்துவம். இன்றைக்கும் எல்லா ஆயுர்வேத சித்த மருத்துவ மருந்துகள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸும் இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த செங்கொடிவேலியை சுத்தப்படுத்துகிறாங்க. இந்த செங்கொடிவேலியுடைய முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்திற்கு இந்த செங்கொடிவேலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த செங்கொடிவேலி சுத்தம் செய்யப்பட்ட செங்கொடிவேலியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கே இதை 250 மில்லிகிராம் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அதே போல் செங்கொடிவேலி உபயோகப்படுத்தும் போது உணவு கட்டுப்பாடுகள் மிக மிக அவசியம். அசைவ உணவோ அல்லது புளிப்பு காரம் அதிகமான உணவோ இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற விஷயங்களோ எதையுமே நாம் செய்யக்கூடவே கூடாது. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்து உபயோகப்படுத்தணுன்னா நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய முடக்குவாத நோயாளிகள் கூட மீண்டும் பழையபடி நடக்க செய்கின்ற அளவுக்கு சிறப்பாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த செங்கொடிவேலி. செங்கொடிவேலி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த செங்கொடிவேலியுடைய பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செய்யுள் வரும்போதும் இந்த தாவரத்துடைய முக்கியமான உபயோகம் என்ன அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும்போது ஷண்டகாபி அஷண்டகாத ஷட்மாச பிரயோகன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணோ ஆணோ சுத்தி செய்து எடுக்கக்கூடிய இந்த சிகப்பு கொடிவேலியுடைய சூரணத்தை தகுந்த உணவு பழக்கம் தகுந்த கட்டுப்பாடுகளுடன் 6 மாதம் உபயோகப்படுத்தும் போது அவர்கள் நிச்சயமாக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இந்த செய்யுள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈவன் ஆண்மைத்தன்மையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, கருப்பையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, கருமுட்டை பையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதே போல் பெண்மைத்தன்மைக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சரியாகாமல் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண் பெண் இரு வர்க்கத்தில் இருக்கவர்களும் பார்த்திங்கன்னா சரியான முறைப்படி சுத்தி செய்து உடலை சுத்தி செய்து அதன் பிறகு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த சிகப்பு கொடிவேலியுடைய சூரணத்தை 250 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சிறிதளவு வெண்ணெயுடன் கலந்து சாப்பிட வேண்டிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே 6 மாதத்திற்கு பிறகு இரத்த பரிசோதனையில் அவர்களுடைய ஹார்மோன்கள் எல்லாமே மாற்றமடைந்து மீண்டும் சரியான ஒரு நிலைமையில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், சோரியாசிஸ் நோயே உடலினுடைய தோள்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த நோய் அதிகமாக ஆன பிறகு பார்த்திங்கன்னா முட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம் வலி, இது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய். பெரும்பாலும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய் வரும்போது பெரும்பாலும்
நம்ம ஸ்டீராய்டு மருந்து சோரியாசிஸ் கொடுக்கக்கூடிய வழக்கமான பவர்ஃபுல் ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுத்தால் கூட மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உபயோகம் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி சூழலில் கூட சுத்தி செய்யப்பட்ட தகுந்த அனுபானத்துடன் கூடி சிகப்பு கொடிவேலியை கொடுக்கும்போது முட்டுகள் சார்ந்த பிரச்சனையும் குணமாவதை பார்க்கலாம். அதே போல் அவர்களுடைய தோல் சார்ந்த பிரச்சனையிலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே அந்த பர்சனோட ஓவரால் அவுட்லுக்கே மாற்றக்கூடிய சக்தி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் சிகப்பு கொடிவேலியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஆஸ்துமா நோய், தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய், இந்த மாதிரி ஆஸ்துமா நோய் ஏற்படும் போது கூட இந்த சிகப்பு கொடிவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட அந்த ஒரு சூரணத்தை ஒரு 125 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு சுத்தமான பசுனையில் கலந்து கொடுக்கும்போது அந்த இளைப்பு நோயால் ஏற்பட்ட உடல் பலவீனம் மறைந்து போகிறத பார்க்கலாம். சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருடம் 40 வருடம் ஆஸ்மா நோய் ஏற்பட்ட பிறகு உடம்பே பார்த்திங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும். ஆள் ரொம்ப ஒல்லியாயிருவாங்க, எந்த வேலையுமே அவர்களால் செய்ய முடியாது. அப்படி இருக்கவங்க கூட இந்த ஒரு மாத்திரையை மட்டும், இந்த சுத்தி செய்யப்பட்ட சிகப்பு கொடிவேலியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுத்தி செய்யப்பட்ட மாத்திரையை மட்டும் அவங்க எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மாத காலத்திலே உடல் தசைகள் நன்றாக சேருவதை பார்க்க முடியும். ஈவன் இன்றைக்கு காச நோய், ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லெப்ரசின்னு சொல்லக்கூடிய தொழுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு முழுவதும் கருப்பு கருப்பாக வட்டம் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தோல் நோய், இந்த மாதிரி நோய்கள் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தீர்வு இருக்கானா இல்லை. ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுத்த பிறகு கூட அவர்கள் உடலில் அதிகமான தீர்வு ஏற்படாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த சிகப்பு கொடிவேலி. சிகப்பு கொடிவேலி ஆனால் எப்போ உபயோகப்படுத்தினாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை நிச்சயம் தேவை, உணவு கட்டுப்பாடு நிச்சயம் தேவை, அதே போல் மனக்கட்டுப்பாடு நிச்சயம் தேவை. இச்சாபத்தியம் சொல்லுவாங்க, எதெல்லாம் நாக்குக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அதை செய்யக்கூடாது, எந்த வேலைகள்லாம் மனசுக்கு பிடித்த மாதிரி தோணுதோ அந்த வேலைகளை செய்யக்கூடாது. ஆயுர்வேதத்தில் அதுதான் குடிப்பிரவேசக ரசாயனம் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய நோய் இருப்பவர்களை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல அட்மிட் பண்ணி அவர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய உணவு, கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, கொடுக்கக்கூடிய மருந்துகள், இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த ஒரு சிகப்பு கொடிவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை கொடுக்கும்போது தீர்க்க முடியவில்லை, தீராமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோய்கள் மாறுபடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கால்கள்லாம் தண்ணி கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டானா நல்லா மாறுறதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, சிகப்பு கொடிவேலி இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. ஆனால் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தற்போது சமூகத்தில் பலவிதமான நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையை ஒழுக்கிய இந்த வர்தா புயல் கடந்து சென்றபோது நாம் பல்வேறு விதமான துயரங்களை அனுபவித்தோம். இயற்கையினால் ஏற்பட்ட பேரிடர் ஒருபுறம் என்றால், மத்திய அரசினுடைய மோசமான ஒரு பொருளாதார கொள்கை, அதாவது ரூபாய் தாள்களை மதிப்பிழக்க செய்யக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்யக்கூடிய அந்த கொள்கையின் காரணமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான துயரத்தை இந்த வெள்ளம் பாதித்த நாட்கள் சந்தித்தார்கள். என்று கேட்டால், இந்த அரசு இதுவரைக்கும் இது தொடர்பாக சொல்லி வந்த அத்தனை விஷயங்களிலும் வாக்கு தவறி இருக்கிறது, உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லியிருக்கிறது, மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பதைத்தான் நாம் அடுக்கடுக்காக பார்த்து வருகிறோம். 2 நாளில் நிலைமை சரியாகிவிடும் என்றார்கள், 1 வாரத்தில் சரியாகிவிடும் என்றார்கள், 10 நாளில் சரியாகிவிடும் என்றார்கள், 50 நாட்களில் சரியாகிவிடும் என்றார்கள், இப்பொழுது 6 மாதம் ஆகலாம் என்கிறார்கள். பொருளாதார நிபுணர்கள் 5 வருடம் ஆனால் கூட இந்த நிலைமை சரியாகாது என்கிறார்கள். உண்மையிலேயே மக்களுக்கு, இந்த தேசத்திற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி ஒருபுறம் இருக்கட்டும், இந்த புயல் பாதித்த போது இந்த பிரச்சனை மக்களை எப்படி ஆட்டி படைத்தது என்பதை நாம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. வங்கிகளில் பணம் எடுக்க முடியவில்லை,
தன்னுடைய சொந்த பணத்தையே மக்களுக்கு கொடுப்பதற்கு அரசு மறுத்து வருகிறது. கிட்டத்தட்ட மக்களுடைய பணத்தை வழிப்பறி செய்து வைத்துக்கொண்டு தர மறுப்பது போன்ற ஒரு சூழ்நிலை தான் வங்கிகள் இப்பொழுது மக்களை நடத்துகிற ஒரு விதமாக இருக்கிறது. இந்த வழிப்பறிக்கு எதிராக மக்கள் தினமும் ஏடிஎம் வாசல்களிலும் வங்கி வாசல்களிலும் நின்று கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த புயல் நம்மை தாக்கியது. இதுவரைக்கும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், உங்களுக்கு ஏன் ரொக்க பணத்தை பயன்படுத்துகிறீர்கள், நீங்கள் கடன் அட்டைகளை பயன்படுத்துங்கள், கிரெடிட் கார்டு பயன்படுத்துங்கள், டெபிட் கார்டு பயன்படுத்துங்கள், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? பிரதமர் அவர்களே கூட இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்வதாக அறிவித்த போது அவர் சொன்னது கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம், அதே போல் கள்ள நோட்டை ஒழிக்கப் போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய கோஷமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. அதனால் எந்த கருப்பு பணமும் ஒழியவில்லை என்பது மிக திட்ட தெளிவாக எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது. ஏனென்று கேட்டால், நீங்கள் மக்களுக்குத்தான் பணம் கிடைக்கவில்லையே ஒழிய பலரிடம் கட்டுக்கட்டாக 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் என்றெல்லாம் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன. அந்த அளவிற்கு இன்றைக்கு ரிசர்வ் வங்கி அனுப்பிய பணம் எல்லாம் வங்கி அதிகாரிகள் பலருடைய துணையோடு மிகப்பெரிய ஒரு ஊழல், ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. அந்த பணங்கள் எல்லாம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுக்கு திருப்பி விடப்பட்டு அவர்கள் அவற்றை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். மக்கள் தொடர்ந்து தங்களுடைய தேவைக்காக தெருக்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த பணத்தை எடுப்பதற்காக பிச்சைக்காரர்களைப் போல அவர்கள் அலைந்து திரிகிற ஒரு காட்சியை பார்ப்பதற்கு கல் நெஞ்சம் கூட கரைந்துவிடும். அந்தளவிற்கு இந்த நாட்டினுடைய 100 கோடி மக்களுக்கு மேற்பட்டவர்களை சொல்லனா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் இந்திய பிரதமர். இது ஒரு புறம் இருக்கட்டும். இவர்கள் இப்பொழுது சொல்லக்கூடியது என்னவென்றால், ஸ்வைப்பிங் மெஷின் மூலமாக கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துங்கள் என்பதாகும். ஆனால் வெள்ளம் பாதித்த போது எந்த இடத்திலும் ஸ்வைப்பிங் மிஷின் வேலை செய்யவில்லை. பெட்ரோல் பங்குகள், கடைகள், அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய மருந்து கடைகள் எங்குமே ஸ்வைப்பிங் மிஷின் வேலை செய்யவில்லை. மக்களிடம் பணம் கிடையாது. சரி, தங்களிடம் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு மூலமாக அல்லது டெபிட் கார்டு மூலமாக பொருட்களை வாங்கலாம் என்றால் எங்குமே அந்த மிஷின் வேலை செய்யவில்லை. ஏன் வேலை செய்யவில்லை என்று சொன்னால், அந்த ஸ்வைப்பிங் மிஷின்கள் வேலை செய்வதற்கு மின்சாரம் தேவை, இணைய வசதி தேவை. சென்னையின் பெரும்பகுதி, கிட்டத்தட்ட எல்லா பகுதியுமே 4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது. புறநகர் பகுதிகளெல்லாம் மின்சாரம் வருவதற்கு இன்னும் கூட பல நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார்கள். அதே போல் இணையம், பெரும்பாலான இந்த இணைய வசதி என்பது, அந்த இன்டர்நெட் வசதி என்பது துண்டிக்கப்பட்டு விட்டது. புயல் அடித்த அன்றே இணையம் துண்டிக்கப்பட்டு விட்டதனால் நீங்கள் வங்கிகளோடு அந்த ஸ்வைப்பிங் மிஷினை இணைக்கக்கூடிய இணைய வசதி இல்லாததனால் எங்குமே அந்த ஸ்வைப்பிங் மிஷின்கள் வேலை செய்யவில்லை. ஆக மக்களுடைய வங்கி கணக்கில் பணம் இருக்கிறது, ஆனால் அவர்களிடம் ரூபாய் நோட்டும் கிடையாது, கிரெடிட் கார்டுகளும் வேலை செய்யாது என்று சொன்னால் மக்கள் தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறதா, அல்லது அவர்கள் பசியும் பட்டினியுமாக அழிய வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறதா? உண்மையில் உலகத்தின் எந்த நாட்டு அரசாவது, ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகளில் கூட இப்படிப்பட்ட ஒரு கொடுமை மக்களுக்கு இழைக்கப்பட்டதுண்டா? நினைத்து பார்ப்பதற்கே நெஞ்சம் நடுங்குகிறது. உலகமே இந்தியாவை பார்த்து இன்றைக்கு அதிர்ச்சி அடைகிறது. தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை இந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு இருக்க முடியுமா என்று. அப்படி இருக்கிற போது இங்கு இந்த பேரிடர் காலத்தில் கூட மக்கள் ஏற்கனவே இருந்த இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையோடு இப்பொழுது கிரெடிட் கார்டுகளும் வேலை செய்யவில்லை என்கிற போது கிட்டத்தட்ட முற்றாக மத்தியதர வர்க்கத்தினர், அடித்தட்டு வர்க்கத்தினர் எல்லோருமே நடுத்தரவிற்கு வந்து விட்டார்கள். இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நிறைய பேருக்கு அவர்களுக்கு வேலை இழந்து இன்றைக்கு நிற்கிறார்கள். பல நிறுவனங்கள் மூடப்பட்டு வருகின்றன, ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகிறது. யாருக்கும் சம்பளம் கொடுப்பதற்கு கூட பணம் இல்லை. ஏனென்றால் சிறு சிறு நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் வங்கிகளில் பணம் எடுக்க முடிந்தால்தான் அவர்களுக்கு பணம் கொடுக்க முடியும். யாருக்குமே பணம் கொடுக்க முடியாத ஒரு நிலை. நிறைய பேருக்கு வங்கி கணக்குகள் கூட இல்லாத இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் என்று சொல்வார்களே, அந்த தொழிலாளிகள் அவர்களும் இன்றைக்கு எந்த விதமான பணப்பரிவர்த்தனையும் பணப்புழக்கமும் கையில் இல்லாமல் முற்றாக முடக்கப்பட்டு விட்டார்கள், நொறுக்கப்பட்டு விட்டார்கள். பல சிறு தொழில்கள் வேகமாக அழிந்து வருகின்றன, குறுந்தொழில்கள் வேகமாக அழிந்து வருகின்றன. நீங்கள் விவசாய தொழில்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேறு பல ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களை கொண்டிருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், எல்லா தொழில்களுமே, ஆடை உற்பத்தியாக இருக்கட்டும், எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் படக்கூடிய இன்னல்களுக்கு, துயரங்களுக்கு அளவில்லை.
இந்த தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு நசிவினுடைய எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களும் இல்லை, வேலை செய்தாலும் அவர்களால் சம்பளம் பெற முடியவில்லை. அப்படியே அதையும் மீறி சில நிறுவனங்கள் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தினால் கூட அந்த வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தையும் அவர்களால் மாற்ற முடியவில்லை. ஏடிஎம்கள் வேலை செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பேரிடர் காலம் என்பது உண்மையிலேயே புயலை விட மிக மோசமாக இந்த பொருளாதார புயல், இந்த பண மதிப்பிழக்க செய்யக்கூடிய புயல் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு என்னதான் மாற்று ஏற்பாடு? பெட்ரோல் பங்குகளுக்கு போனால் பெட்ரோல் பங்குகளில் கார்டும் வாங்க மறுக்கிறார்கள், அல்லது நீங்கள் ஒரு 2000 ரூபாய் தாளை யாராவது கொடுத்தால் அதற்கும் சில்லறை தர மறுக்கிறார்கள். மக்களுடைய வாகனங்களை கூட இன்றைக்கு இயக்க முடியாத ஒரு சூழல் கடந்த சில நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு முடங்கி போனதற்கு யார் காரணம்? உண்மையில் இந்த அரசினுடைய கொடூரமான இதயமற்ற செயல்தான் காரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. மக்கள் உண்மையில் ஒரு எரிமலையினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள், கொதிப்பினுடைய ஒரு விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் இத்தகைய ஒரு அவலத்தை அவர்களுடைய வரலாற்று காலத்தில் எப்போதாவது அனுபவித்திருப்பார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அந்த அளவிற்கான இந்த துயரத்தில் மக்கள் இன்றைக்கு இந்த பேரிடர் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் அரசிடமிருந்து அவர்களுக்கு பெரிய அளவிற்கு உதவிகள் கிடைக்கவில்லை. அவருடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு என்ன வழி? தமிழக அரசு இதற்காக ஏதாவது ஒன்றை யோசித்ததா, திட்டமிட்டதா? மத்திய அரசு சரி இங்கே ஒரு பேரிடர் பாதித்திருக்கிறதே, நாங்கள் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறோம், வங்கிகளில் அதிகமாக பணம் கொடுக்கிறோம் என்கிற ஒரு நிலையாவது ஏற்படுத்தியதா? பேரிடர் காலங்கள் எல்லாம் இது செய்யக்கூடிய ஒன்றுதானே. அப்படி இருக்கிற போது ஒரு அவசர நிலை கருதியாவது ஏடிஎம் மையங்களை இங்கு சென்னையில் திறப்பதற்கு, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திறப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆக மக்களுடைய கழுத்தை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு நெறித்து அளித்திருப்பது வர்தா புயல் மட்டுமல்ல, அதைவிட மோசமாக இந்த பணமதிப்பிழக்க செய்யக்கூடிய வங்கிகளினுடைய துரோகம், மத்திய அரசுடைய துரோகம் அதைவிட கொடூரமான ஒரு செயலாக மாறி இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய தினம் இனமான பேராசிரியர் என்று தமிழக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற பேராசிரியர் ஐயா அன்பழகனார் அவர்களினுடைய 95வது பிறந்த நாள். 94 ஆண்டுகளை கடந்து 95வது ஆண்டில் அவர் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறார். ஒரு பெரிய வயது. முன்பெல்லாம் 60 என்பதே மிகப்பெரிய வயது என்று கருதப்பட்ட காலம் உண்டு. அதற்கு பிறகு ஒரு மருத்துவ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக மனிதர்களின் வாழ்நாள் இயல்பாக கூடியிருக்கிறது. இந்தியாவிலேயே இன்றைக்கு சராசரி ஆயுள் என்பது 70ஐ தாண்டி இருக்கிறது. எனவே 75, 80 வயதை தொடுகிற போதுதான் இப்போதெல்லாம் முதியவர்கள் என்று கருதுகிற நிலை இருக்கிறது. ஆனால் 80 கடந்து 90 கடந்து 95வது வயதில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்ல வேண்டும். 1922ஆம் ஆண்டு பிறந்த பேராசிரியர் அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கே 1.5 ஆண்டுகள் மூத்தவர். அறிஞர் அண்ணா அவர்களோடும் மிக நெருக்கமாக பழகியவர். ஏறத்தாழ நீதி கட்சியினுடைய காலத்திலே அவர் பிறந்தார். ஆனாலும் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் 1930களின் கடைசியில் தங்களை இணைத்து கொண்ட இளைஞர்களில் ஒருவராக பேராசிரியர் இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள், நாவலர், தலைவர் கலைஞர், பேராசிரியர் எல்லோருமே 1935களுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்திற்குள்ளே வந்தவர்கள். 1949வது ஆண்டு திமுக கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்குகிற போது அண்ணாவை தவிர அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்களாக இருந்த அனைவரும் 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருந்தவர்கள். அப்படி இளைஞர்களில் ஒருவராக இருந்து தமிழகம் எங்கும் சுற்றி சுழன்று சுயமரியாதை கருத்துக்களை பரப்பி வந்த பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கும் அதே எழுச்சியோடும் அதே மிக தெளிவான அந்த குரலோடும் உரை நடையோடும் அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவரை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால் கவிதை எழுதிய கவிஞர் கவிதை பித்தன் சொல்லுவார், பேராசிரியர்
தடி தாடி இல்லாத பெரியார் என்பார். இந்த இரண்டும் பெரியாரிடம் இருந்தது. தடியும் தாடியும் இல்லை என்பார். இன்றைக்கு பேராசிரியருக்கு தடி வந்திருக்கிறது. அதுவும் கூட காலிலே நடைபெற்ற ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகுதான் அந்த தடியினுடைய தேவை அவருக்கு தேவைப்பட்டது. அப்படி பெரியாரை போல என்று கவிதை பித்தன் சொல்லுவதற்கு ஒரு அழுத்தமான காரணம் உண்டு. பெரியாரை போலவே ஐயா பேராசிரியர் அவர்களும் மனத்தில் பட்டதை மறைக்காமல் சொல்லிவிடக்கூடிய இயல்புடையவர். எதிரிலே வருகிற ஒருவரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக போலியாக பாராட்டுவதோ போலியாக பாராட்டுகிறவர்களை ஏற்றுக்கொள்வதோ இரண்டும் பேராசிரியரிடத்திலே கிடையாது. மேடையிலே கூட பேசுகிற நேரத்தில் சிலர் பாராட்டி பேசிக்கொண்டே இருந்தால் அடுத்த செய்திக்கு போப்பா என்று மேடையிலேயே சொல்லிவிடக்கூடிய இயல்புடையவர். நேரில் பார்க்கிற போது உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கு எங்களால் வர முடியவில்லை, வெளியூருக்கு போயிருந்தேன் என்றால், நீ வேலையை பாரு, இங்கே ஏன் வரணும், உன்னை யார் வர சொன்னா என்று கேட்பார். அப்படி பேசிவிடுகிற இயல்பு பெரியாரினுடைய அதே போக்குடையவர் என்பதனாலே தான் கவிதை பித்தன் அப்படி ஒரு வரியை எழுதினார். இன்றைக்கும் மேடையிலே பேராசிரியர் அவர்கள் பேசுகிற போது அந்த தமிழ் நடையின் அழகு, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கிற ஆழம் எண்ணி எண்ணி பார்க்கத்தக்கதாக ஒரு ஆய்வு உரை போன்றதாக அமைந்திருக்கும். தலைவர் கலைஞர் அவர்களையும் தன்னையும் ஒப்பிட்டு பேராசிரியர்கள் பேசிய சில பேச்சுகள் வரலாற்றில் மறக்க முடியாதவை என்று நாம் கூற வேண்டும். இரண்டு பேரையும் ஒப்பிட்டு சொல்லுகிற போது மற்றவர்களுக்கெல்லாம் தலைவர், தனக்கு அவர் நண்பர் என்று உரிமையோடு பேராசிரியர் சொல்லுவதும், அதற்கு பின்னால் அவரால் தான் இந்த கட்சியின் வலிமையை தாங்க முடியும், நான் அவருக்கு துணையாக இருக்கிறவன், அவர்தான் முன்னால் நடந்து போகிறவர், நான் அந்த வழியிலே தான் போகிறேன் என்று வெளிப்படையாக மேடையில் பேசுகிற அந்த பெருந்தன்மையும் கொண்டவர்தான் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அவர் எழுதியிருக்கிற நூல்கள் சுயமரியாதை திருமணம் பற்றிய நூல், அறிஞர் அண்ணாவை பற்றிய பல்வேறு குறிப்புகளை கொண்ட நூல், இவையெல்லாம் பேராசிரியரினுடைய ஆழ்ந்த அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடுகள். பேராசிரியரின் பார்வையில் பெரியார் என்று ஒரு பெரிய நூலை மங்கள முருகேசன் அவர்கள் தொகுத்திருக்கிறார். அதில் பெரியார் அவர்களை பற்றி பேராசிரியர் பேசியிருக்கிற பல்வேறு உரைகள் உள்ளே அடங்கி இருக்கின்றன. அத்தனை உரைகளும் காலவாரியாக பேராசிரியர் மங்கள முருகேசன் அவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் அதே பெரியாரின் கொள்கைகளில், கோட்பாடுகளில், சுயமரியாதை கருத்துகளில் சற்றும் நழுவாமல் இருக்கிறவர் என்று பேராசிரியரை சொல்ல வேண்டும். ஏனென்றால் எப்போதும் ஒன்றை சொல்லுவார்கள், மிக வேகமாக பகுத்தறிவு கருத்துக்களை பேசுகிற இளைஞர்களை பார்த்து, ஒரு கால்கட்டு போட்டால் சரியாகிவிடும் என்பார்கள். கால்கட்டு போட்டும் சரியாகாமல் பகுத்தறிவு பேசினால் வயதானால் சரியாகிவிடும் என்பார்கள். வயது இதற்கு மேல் ஆவதற்கு முடியாது என்கிற அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் 90 வயதை கடந்ததற்கு பிறகும் அந்த பகுத்தறிவு கருத்துகளில், சுயமரியாதை சிந்தனைகளில் இன்றைக்கும் அவர்கள் நழுவாமல் இருக்கிறார்கள். ஐயா பெரியாரை போலவே 95 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த ஐயா பெரியார் அவர்கள் இறுதி நாள் வரை பகுத்தறிவாளராக இருந்தார். அவர் இருந்திருக்கலாம், அவருக்கு பின்னால் அவரை பின்பற்றி வருகிற யாராலும் அப்படி இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று மெய்ப்பிக்கிற இருபெரும் பெரியார்களாக நாம் கலைஞர் அவர்களையும் பேராசிரியரையும் பார்க்கிறோம். வயது ஏற ஏற நெஞ்சில் ஒரு தளர்வு வரும், மரணம் பற்றிய பயம் வரும். எனவே பகுத்தறிவு கருத்துகளிலே இருந்து மனிதர்கள் நழுவி விடுவார்கள் என்பது ஒரு பொதுவான பார்வை. அந்த பார்வையை பொய்யென உடைத்து எறிந்து எத்தனை வயதானாலும் கொண்ட கொள்கையில் இன்னும் அழுத்தமாய், சரியாக சொல்ல வேண்டுமானால் மேலும் கூடுதல் அழுத்தமாய் பேசுகிறவர்களாக தலைவர்கள் இருவரையும் பார்க்கிறோம். பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கும் பேசுகிற போது அவருடைய உரைகளில் மிக பெரும்பான்மையாக சுயமரியாதை கருத்துகள், அந்த கோட்பாடுகள் தான் ஊறி நிற்கும். தான் எப்படி சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்தேன், தன்னுடைய ஆசிரியர்கள் யார் யார், அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள்தான், ஆனாலும் அவர்களுக்குள்ளே இருந்த சில குணங்கள் எங்களை இந்த திசை நோக்கி நகர்த்தின என்று பேராசிரியர் பல கூட்டங்களில் சொல்லுவார். அப்படி சொல்லுகிற போது கூட தங்களின் ஆசிரியர்களை ஒரு சிறிதும் குறைத்து மதிப்பிட்டு விடாமல், அவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள்தான், ஆனால் அவர்களும் இந்த சமூகத்தின் விளைபொருள்தானே. எனவே சூத்திரனாக எங்களை பார்த்த அந்த பார்வை எங்களை சுயமரியாதை இயக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று அந்த நிகழ்வுகளை அவர் விளக்கி சொல்லுவார். அவருடைய சுயமரியாதை கருத்துகள் ஒரு பக்கம் என்றால், அவருடைய அழகு தமிழ் நடை இன்னொரு பக்கம் என்று சொல்ல வேண்டும்.
அவருடைய தமிழ் நடை என்பது மிக எளிமையாக, கேட்கிறவர் எவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக, அவருடைய உரைநடையே மிக நீண்ட தொடராகத்தான் இருக்கும். சின்ன சின்ன சொற்களாக தொடர்களாக பேராசிரியர் பேசுவதில்லை, மிக நீண்ட தொடர்களாக அவை அமையும். ஆனாலும் எவருக்கும் அது புரியாமல் போவதில்லை. அத்தனை நீண்ட தொடரும் எந்த இடத்திலும் ஒரு இலக்கண பிழை கூட வராமல் அவருடைய பேச்சின் நடை அமைந்திருக்கிற அழகு இப்போதும் எண்ணி பார்க்கத்தக்கது. அறிஞர் அண்ணா அவர்களே கல்லூரி மாணவராக படித்து முடித்தவுடன் பேராசிரியர் அன்பழகன் முழுநேர ஊழியராக கட்சிக்கு வந்து விடுவார். நாவலர் கொஞ்ச நாள் கல்லூரியில் வேலை பார்த்துவிட்டு பிறகு வருவார் என்று நினைத்தேன். ஆனால் என் நினைப்பு அப்படியே மாறி போய்விட்டது. பேராசிரியர் பல்கலைக்கழகத்திலே கல்லூரியில் ஆசிரியராக இருந்துவிட்டு கட்சிக்கு வந்தார். நாவலர் முழு நேரமாக கட்சிக்கு வந்துவிட்டார் என்று அண்ணா சொல்லுவார். அப்படி பச்சையப்பன் கல்லூரியில் சில ஆண்டுகள் பேராசிரியராக இருந்தார். இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் தமிழ் இனத்தின் இனமான பேராசிரியராக ஐயா திகழ்கிறார். இன்னும் பல்லாண்டுகள் அவர் வாழ்ந்திட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான நோய்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வராமல் எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றியும் மருத்துவத்துறையில் உள்ள முன்னேற்றத்தை பற்றியும் ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் இப்பொழுது காணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்பெப்சியா. அதாவது நமக்கு செரிமானமாகவில்லை, வயிறெரிச்சல் அல்லது வயிறு உப்பல், கேஸ் நிறைய உருவாகுது, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். முதல்ல இது எதனால் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். வயிற்று எரிச்சல் என்பது வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரக்கும் பொழுதோ அல்லது அந்த சுரக்கின்ற அமிலத்தை அதிகமாக அந்த இரைப்பையோட உள்சட்டை அல்லது உணவு குழாயோட உள்சட்டை உணர்வதாலோ ஏற்படலாம். ஸோ இது வயிறெரிச்சல், நெஞ்செரிச்சல்னு சொல்லுவோம். இந்த வயிறெரிச்சல் நமக்கு அமிலம் அதிகமாக உருவாவது ஏன் என்று பார்க்க வேண்டும். அதற்கு முதலாவதான காரணம் ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற ஒரு பாக்டீரியா. அது மாசுபட்ட குடிநீர் மூலமாக உள்ளே வருகின்றது. ஒரு முறை உள்ளே வந்தால் 30 ஆண்டு காலம் உள்ளே உட்காந்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியாக இருக்கணும். இல்லைனா கேண்டில் ஃபில்டர் என்று அந்த காலத்தில் நிறைய வீடுகளில் இருக்கும். இப்போல்லாம் கொலுவுக்கு மட்டும் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நீளமாக ராக்கெட் மாதிரி வெள்ளை கலரில் ஒரு கேண்டில் இருக்கும். அந்த கேண்டில் பர்க்ஃபீல்ட் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த கேண்டில் அது. ஸோ அதில் நீங்கள் தண்ணியை பச்சை தண்ணி கொட்டிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த சிறிய போர்ஸ், அந்த மைக்ரோ போர்ஸ் நீரை மட்டும்தான் அலோவ் பண்ணும். கூட கொஞ்சம் வைரஸ் கிருமி வேணால் போகலாம். ஸோ நம்ம வைரஸ் கிருமிகளால் அதிகமாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்லஸ் திஸ் இஸ் அன் எபிசோடிக் அவுட் பிரேக், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பாக்டீரியா பூரா அதை தடுத்து நிறுத்திடும். ஸோ அப்போ இந்த குடிநீர் சுத்தமான குடிநீர் நமக்கு கிடைக்கின்றது. அந்த கீழே வடிகட்டின தண்ணியை குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சட்னி, மோர், ஜூஸு, தயிர் பச்சடி, பானிபூரிக்கு ஊற்றுற தண்ணி, இது எல்லாத்துக்குமே, அதாவது பச்சையான உணவுகள் சமைக்காத உணவுகளுக்கு உபயோகிக்க வேண்டும். தண்ணி கொதிக்கிறப்போ உங்களுக்கு அந்த சாம்பார், ரசமெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பட் பச்சையான உணவுகள் என்ன சொல்கிறது, ப்ரிப்பேர் பண்ணும்போது நாம் இந்த சுகாதாரமான குடிநீரை நாம் உபயோகிக்க வேண்டும். இல்லைன்னா இந்த ஹெலிகோபாக்டர் உள்ளே வந்தால் உள்ளே உட்காந்துட்டு அமிலத்தை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இதனால் டியோடினல் அல்சர் உருவாகின்றது, குடல் புண். இந்த குடல் புண் கிட்டத்தட்ட குடல் புண் இருக்கிற எல்லா நோயாளிகளுக்கும் எண்டாஸ்கோப் வழியாகவே நம்ம போய் பயாப்சி பண்ணால் அந்த ஹெச் பைலோரி இருக்கான்னு தெரியும். வெறும் குடல் புண்ணை எண்டாஸ்கோப்பில் பார்த்துட்டு ஹெச் பைலோரி பார்க்காம வெளியே வந்துட்டிங்கன்னா அது நல்லதில்லை. ஏன்னா திருப்பி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை அந்த புண்ணை ஆற்றிடலாம், அது திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கு அந்த ஹெலிகோபாக்டரை அழிச்சா தான் முடியும். அதுக்காக இந்த ஹெலிகோபாக்டர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாமையே அந்த மருந்து சாப்பிட்றதும் சரியில்லை. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்பெப்சியா பேஷண்ட்ஸ் 100 பேஷண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அவங்கள 40 பேருக்கு தான் அந்த கிருமி இருக்கும். ஆனால் டியோடினல் அல்சர் பேஷண்ட்ஸில் 80 பேருக்கு இருக்கும், கேஸ்ட்ரிக் அல்சர் பேஷண்ட்ஸில் 40 பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த கிருமியை பற்றி பார்த்தோம். அடுத்தது இந்த மூட்டு வலி மாத்திரைகள். நம்ம சாப்பிட்ற அந்த ஆஸ்பிரின் அல்லது இண்டோமெத்தசின், ஐபுப்ரோஃபென், இந்த மாதிரி பல மருந்துகள் இருக்குது, டைக்ளோஃபினாக், இதெல்லாம் நிறைய மூட்டு வலின்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்ருக்காங்க. மாத்திரை டாக்டர் 4 மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, அது 40 வருஷத்துக்கு சாப்பிட்ருப்பாங்க பேஷண்ட்ஸ் அவங்களே வாங்கி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வயிற்றுப்புண்ணை உருவாக்கலாம். கேஸ்ட்ரிக் அல்சர் வரலாம், டியோடினல் அல்சர் வரலாம். ஸோ அதுக்கு மேலே இதுலேருந்து இரத்த கசிவாகலாம். அப்போ என்னன்னா வாந்தியில் ரத்தம் வரலாம், இல்லை மோஷன் கருப்பு கலராக போகலாம். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் தாங்க முடியாத வயிற்று வலி வருதுன்னா அது ஒருவேளை பொத்தல் விழுகலாம், அல்லது அந்த அல்சர்
அந்த குடலோட போஸ்டீரியர் வாலில் பின்பகுதியில் இருந்ததுன்னா கணையத்தை போய் தாக்கலாம். ஸோ இது பூரா வந்து அல்சர் நோய்க்கான அறிகுறிகள். ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக பசி நேரத்தில் வயிறு எரிச்சல், வயிறு வலி, சாப்பிட்டா குறைஞ்சிரும். நடுராத்திரியில் தூங்கும்போது பசி எரிச்சல் வரும். அது மாதிரி நைட்டில் வந்து யாருக்குமே வரக்கூடாது. அல்லது சில சமயம் காரமாக சாப்பிட்டா வயிற்றெரிச்சல், வயிற்று வலி வரும். அது மாதிரிலாம் இருந்தால் ஒரு எண்டாஸ்கோப்பி செய்து நோக்கினாலே தெரிஞ்சுக்கலாம் அல்சர் இருக்கா இல்லையான்னு. ஸோ அல்சர் டிஸ்பெப்சியா என்பது தான் காமனஸ்ட். இதுலேயே வந்து மொய்னிஹான் சிண்ட்ரோம் என்று இருக்கிறது. அல்சர் மாதிரியே இருக்கும், ஆனால் எண்டோஸ்கோப் பண்ணால் அல்சர் இருக்காது. அதுக்கும் மேஜர் காரணம் வந்து ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் தான். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஆஸ்பிரின் மாதிரி மருந்துகள் உட்கொள்ளுகிறார்கள், குளோபிடாக்ரில் என்ற மருந்தும் உட்கொள்ளுகிறார்கள், சிலர் காம்பினேஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இரைப்பை நிபுணர்கள் சாப்பாட்டுக்கு மத்தியில் சாப்பிடுங்க. ரசம் சாதம் மாத்திரை தயிர் சாதம், இட்லி மாத்திரை இட்லி, தோசை மாத்திரை தோசை, அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது உணவோடு பேக் ஆகி வெளியே போயிடும். அப்போ இரைப்பையை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல். இப்போது இந்த அல்சரை விட்டுருவோம், அல்சர் போன்ற நோயையும் விட்டுருவோம். அப்போது இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து போஸ்ட்பிராண்டியல் டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், பிடிஎஸ் என்று கூறுவோம். இந்த பிடிஎஸ் என்பது சாப்பிட்டப்புறம் வயிறு உப்புசமாயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர், 2 மணி நேரம் செரிமானம் ஆகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எதுக்களிப்பு வருது, சில சமயம் வயிறு ஏப்பம் வருது, காற்று கீழே பிரிஞ்சால் நல்லா இருக்குது. இது வந்து போஸ்ட்பிராண்டியல் டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், பிடிஎஸ் என்று கூறுவார்கள். இது வந்து இயக்க அலைகளுடைய மாறுபாடு. அதுக்கும் வந்து இப்போது புதிய மருந்துகள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரோ கைனட்டிக் ஏஜென்ட்ஸ் என்று கூறுவோம். அது மாதிரி மருந்துகள் உட்கொள்ளும் பொழுது அந்த இயக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் வந்து இப்போ இரைப்பையை தாண்டி இந்த டிஸ்பெப்சியா காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கிய காரணம் வந்து பித்தப்பை கற்கள். அந்த பித்தப்பையில் கல் வந்து ஏற்படுவது எதனாலன்னு கேட்குறீங்களா? நல்ல கொழுப்பாக இருந்தால், ஜென்ரலாக 40 வயசு இருக்கிறவங்க, அப்புறம் வந்து லேடிஸ், நிறைய ப்ரெக்னென்சி, இந்த கர்ப்பமாயி தாய்மை நிறைய வாட்டி தாய்மை பெற்றவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் கொழுப்பு, கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருந்தாலும் பித்தப்பையில் கற்கள் ஏற்படலாம். அடுத்தது வந்து நம்ம உணவு முறைகள் வந்து தவறான உணவு முறைகள். இப்போ எளிமையான உணவு, காய்கறி பழங்கள் அதிகப்படுத்திட்டு கொழுப்பை குறைச்சி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா அந்த பித்தப்பை கல் உருவாகிறத தடுக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். ஸோ ரெகுலராக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் பித்தப்பை கல் வராது. ஆனால் பித்தப்பையில் கல் ஏற்பட்டால் அதை வந்து கரைக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த சவுத் இண்டியன் ஸ்டோன்ஸ் வந்து பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ், நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ், அது வந்து மருந்துலையாவது ஓரளவு கரைக்கலாம், நாம் கரைக்க முடியாது. அதனால் பித்தப்பையில் கல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பித்தப்பையில் கல் ஏற்பட்டால் அந்த டிஸ்பெப்சியா வரலாம், கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங் இதெல்லாம் வரலாம். ஆனால் பித்தப்பை கல் போய் அடைச்சதுன்னா வலது பக்கத்தில் தாங்க முடியாத வலி வரலாம். அப்போ வந்து பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அந்த கல்லு கீழே பித்த நாளத்துக்குள்ளே இறங்குச்சுன்னா மஞ்சள் காமாலை ஏற்படலாம். இன்னும் கீழே போய் சேர்ந்ததுன்னா பேங்க்ரியாட்டிக் டக்ட் வந்து சேர இடத்துல சேர்ந்ததுன்னா மஞ்சள் காமாலை இல்லாமல் கணைய பாதிப்பும் ஏற்படலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பூரா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பித்தப்பையில் கல் இருந்தால் அதுக்காக எல்லாத்துக்கும் வராது. ஒரு வருடத்தில் 100ல் ஒருத்தருக்கு தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நலம். அது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே அது எதனாலன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சிலருக்கு வந்து அப்பெண்டிகுலர் டிஸ்பெப்சியா கூட வரலாம், அப்பெண்டிக்ஸ்னால கூட இந்த மாதிரி வரலாம். கணைய பாதிப்புகளால் இந்த டிஸ்பெப்சியா வரலாம், அதாவது செரிமான கோளாறுகள். ஸோ இந்த மாதிரி கேஸு, வயிறு ப்ளோட்டிங், வயிற்று வலி, வயிற்றெரிச்சல் இது மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி நம்ம வந்து ஒரு எண்டாஸ்கோபி ஸ்கேன் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுகள் நம்ம பெற்றுவிடலாம். இதில் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அலாம் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடல் எடை குறைஞ்சிட்டே போகிறது, பசியின்மை, அப்புறம் வந்து இது வந்து எல்டர்லி பீப்புளுக்கு லேட் ஆன்செட் டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். அதாவது 50 வயது தாண்டியவர்களுக்கு திடீர்னு இப்போ இத்தனை நாள் ஒன்றும் இல்லை, திடீர்னு இந்த மாதிரி ஆரம்பமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் மோஷனில் வந்து கருப்பாக போச்சுன்னா, இல்லை ரத்தம் போச்சுன்னா, ரத்த வாந்தி வந்ததுன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா சில சமயங்களில் புற்றுநோய்களால் கூட இந்த டிஸ்பெப்சியா ஏற்படலாம். அதனால் இந்த வந்து பசியின்மை, ஜீரணக்குறைவு இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த வழிமுறைகள் இருக்கின்றன. எண்டாஸ்கோப் இல்லாமல் மூச்சு காற்று வழியாகவே செய்யக்கூடிய டெஸ்ட் இருக்குது. கேப்சூலை முழுங்கி காற்றை ஊதுனா அந்த ஹெலிகோபாக்டர் என்ற அல்சரை அமிலத்தை உருவாக்குகின்ற கிருமி இருக்கிறதா இல்லையான்னு அரை மணி நேரத்தில் சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த பாலில் இருக்கிற சர்க்கரை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி நமது
ஆசியாவில் இருக்கிற மக்களுக்கு குறைவு, அதுவும் வயது ஆக ஆக அந்த லாக்டேஸ் என்ற ப்ரஷ் பார்டர் என்சைம் குறைந்துவிடும். அப்போ வந்து பால் பொருட்களை செரிமானம் பண்ண முடியாது, அதனாலே கேஸ் உற்பத்தி ஆகும். அதுக்கும் ஒரு மூச்சுக்காத்து டெஸ்ட் இருக்குது. அந்த பால் மாதிரி ஒரு பொருளை குடித்து விட்டு காற்றை ஊதினாலே நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பல நவீன உபகரணங்கள் இந்த டிஸ்பெப்சியாவுக்கு என்ன காரணம்னு கண்டறிந்து அதை சரி செய்வதற்கு இந்த இன்றைய விஞ்ஞானம், அதிநவீனமான விஞ்ஞானம் உறுதுணையாக இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று நலம் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுபவன் டாக்டர் மோகன் பிரசாத். வணக்கம் நேயர்களே.